விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அடுத்த சிதம்பராபுரம் கிராமத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சக்தி கணேஷ் வழங்கிட கேட்கலாம். சக்தி கணேஷ், வணக்கம். தொடர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சம்பவம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று மாலை முதலே லேசான மழை மற்றும் பலத்த காற்றுடன் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் செட்டிக்குறிச்சி, வாழ்வாங்கி, சேதுராஜபுரம், சிதம்பராபுரம் இந்த போன்ற பகுதியில் வந்து மழை மிதமான மழையாக இருந்தாலும் பலத்த காற்றுடன் 100 கிலோமீட்டருக்கு மேல் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் அங்கு பயிரிடப்பட்ட கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலான 10,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அழிந்து போகின்றனர். இதனால் விவசாயிகள் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளனர். என்னவென்றால் இன்னும் ஒரு சில நாட்களே வாழை மரத்துக்கு அறுவடை செய்யும் வாழைப்பழங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இப்படி ஒரு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு எங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு மேல எங்களுடைய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி கணேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.